ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவாவில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இன்டர்வியூவில் கேட்குற ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பராக இருக்கலாம், இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டராக இருக்கலாம், இல்லை ஜாவா ரிலேட்டடாக எந்த ஒரு இன்டர்வியூஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலும் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் மோஸ்ட்லி கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க, ஹலோங்கிற ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. இந்த ஹலோங்கிற ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா லைக் கேரக்டரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். OLLEH இதுதான் ரிவர்ஸ். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் 6 ப்ரோக்ராம்ஸ் டைம் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்பில்ட் மெத்தட். இன்பில்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங்கில் ஆல்ரெடி ரிவர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ரிவர்ஸ் மெத்தட் எங்கே இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர் இந்த 2 கிளாஸ்லையும் ரிவர்ஸ் மெத்தட் இருக்கு. இதை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். பட் இன்டர்வியூஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் லாஜிக் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரெண்டுமே சொல்லித்தரேன். இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அண்ட் லாஜிக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, ரெண்டுமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து ஹலோங்கிற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இந்த ஹலோங்கிற ஸ்ட்ரிங்கை இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஸ்ட்ரிங் பில்டர் இல்லைனா ஸ்ட்ரிங் பஃபர் இந்த 2 கிளாஸில் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்பில்ட் மெத்தட். எனக்கு அவுட்னு ஒரு வேரியபிளில் என்னோட ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகணும், அதனால நான் அவுட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் பில்டர் இல்லைனா ஸ்ட்ரிங் பஃபருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்போதான் நீங்கள் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். எதுக்கு கிரியேட் ஆகும், இந்த ஸ்ட்ரிங் பில்டருங்கிற கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். இந்த கிளாஸ்லேயே நான் வந்து என்னோட இன்புட்டை பாஸ் பண்ணுறேன். என்னோட இன்புட் ஹலோ. ஸோ அதை நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா எஸ்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக அதை இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாட் ரிவர்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாஸில் ரிவர்ஸ் மெத்தட் இருக்குது, அதை நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வேணும், அதனால டூ ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இது ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஜாவாவில் system.out.println. ஸோ இதில் நான் அவுட்டு ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ணுறேன், எதுவுமே பண்ணலை. இதை ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சோலில் வந்திருக்கும். இது ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வச்சு பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 கிளாஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர். இதில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பில்டருக்கு பதிலாக பஃபர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே ரிவர்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து இன்பில்ட் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி லாஜிக் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா
நீங்கள் நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், இல்லைனா என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். நார்மல் ஃபார் லூப்ங்கிறது லைக் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி வரும். என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்ங்கிறது இது ஜாவா 8ல் அப்டேட் ஆனது ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா லைக் இதை ஃபார் ஈச்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் மேரிக்காக சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், அவுட்டுங்கிற வேரியபிள். இதில் நான் டபுள் கோட்ஸ், அதாவது நல்லா டிக்ளேர் பண்ணிக்கிறேன், லைக் எம்டி ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நார்மல் ஃபாரில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு என்ன டைப் ஆஃப் ஐட்ரேஷன் பண்ண போகிறீங்க. நார்மலாக ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஐட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் டேட்டா டைப் கொடுக்கும். ஸோ நம்ம இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் இண்டெக்ஸ் எப்போவுமே இண்டிஜர் ஃபார்மேட்டில் இருக்கும், அதனால் நீங்கள் இன்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம், I ஈக்குவல் டு 0. எதனால் நான் 0 கொடுக்குறேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் எப்போவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட எண்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதோட லென்த், ஸ்ட்ரிங்கோட லென்த்னா மீனிங் என்ன அப்படின்னா, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதில் 5 கேரக்டர்ஸ் இருக்கு, அப்போ இதோட லென்த் வந்து 5. அண்ட் I++. இது எதுக்காகனா இன்க்ரிமெண்ட், ஒவ்வொரு கேரக்டர் முடியும் போதும் நெக்ஸ்ட் கேரக்டருக்கு போகணும். அப்போ போகணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் கேரக்டருக்கு போகும். ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஃபார் லூப் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் தான் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்கணும். ரிவர்ஸ் ஆர்டரில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லென்த்தை கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து லென்த்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதோட வேரியபிள் டாட் லென்த் -1. எதுக்காக நான் இங்கே -1 கொடுக்குறேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் வந்துட்டு சாரி இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கு. இப்போ ஹச் வந்து 0 இண்டெக்ஸ், இ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அதே மாதிரி இந்த ஓ வந்து 4th இண்டெக்ஸில் ஆகும். அப்போது என்னோட இங்கே இண்டெக்ஸ் என்ன வரணும்? 4 வரணும். ஓவுக்கு 4 வரணும். ஓவுக்கு 4 வரணும்னா என்னோட லென்த் என்னது? 5. ஸோ இப்போ எதுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும்னா 4th ஸ்டார்ட் ஆகணும். அப்போ என்ன கொடுக்கணும்? -1. 5 -1. ஓகேங்களா? ஸோ இங்கே எதுக்காக இந்த மெத்தட் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்க் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ நாளைக்கு நீங்கள் வேறு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, இங்கே அந்த டைரெக்டாக 5 கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் எப்போவுமே டைனமிக்காக கொடுக்கணும். அதனால லென்த் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கனாலும் அதோட கவுண்ட் எடுத்துக்கும். ஓகேவா? I greater than or equal to 0. ஓகே, ஸோ எனக்கு எப்படி வரணும்? கடைசி கேரக்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு வரணும், ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும். அதனால நான் 0 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகணும். எப்படி வரணும்? டிக்ரிமெண்ட், அதாவது 4லேருந்து 0க்கு வரணும். அப்போ நான் வந்து I மைனஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபார் லூப் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கேரக்டரை இந்த ஸ்ட்ரிங்லேருந்து எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா, ஸ்ட்ரிங்கில் கேரட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் நம்ம இண்டெக்ஸ் பாஸ் பண்ணோம். இண்டெக்ஸ் ஆல்ரெடி நம்ம லூப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த ஐயை அப்படியே இங்கே பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேரட் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் கேரக்டர். ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா,
ஸோ எஸ் டாட் லென்த் மைனஸ் ஒன். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன நடக்கும்னா இங்கே வந்து ஃபோர் இருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ ஃபோராக இருக்கும். ஸோ ஃபோராக இருக்கும்போது ஸ்ட்ரிங்கில் ஃபோர்த் இண்டெக்ஸ் என்ன? ஃபோர்த் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓ. ஸோ இந்த ஓங்கிற கேரக்டர் இந்த சிஹெச்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம என்ன பண்ணுறோம் அவுட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவுட் ஈக்குவல் டு அவுட் ப்ளஸ் சிஹெச். ஸோ ஆல்ரெடி அவுட்டுங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அதே வேரியபிளில் நான் என்ன கேரக்டர் எடுக்கிறனோ அந்த கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன நடக்குது, ஓங்கிற வேரியபிள் வந்து இந்த அவுட்டில் ஸ்டோர் ஆகிடுது. செகண்ட் ஐட்ரேஷனில் செகண்ட் ஐட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணும், டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி 4 இருந்துச்சு, இப்போ வந்து 3ஆக மாறும். ஸோ அந்த 3 கண்டிஷன் செக் பண்ணணும். 3 வந்து 0வை விட greater than or equal to இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு எகெயின் தேர்ட் இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை எகெயின் சிஹெச்சில் ஸ்டோர் பண்ணும், அதை எகெயின் அவுட்டில் ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போ என்ன வரும், ஆல்ரெடி அவுட்டில் ஓ இருக்குது, இப்போ எகெயின் எல் ஆட் ஆகும். இதே மாதிரி 5 ஐட்ரேஷன் நடக்கும். மொத்தமாக 5 ஐட்ரேஷன் நடக்கும். ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ உங்களோட ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆர்டரில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நீங்கள் அவுட்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் யூஸ் பண்ணி நீங்கள் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோங்கிறது ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் நார்மல் ஃபார் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் அண்ட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிற சொல்கிறேன். ஓகே. ஃபார் ஈச்சுங்கிறது ஒன்றுமே இல்லை, லைக் ஒரு ஃபார் போட்டு அதில் ஒரு கோலன் போடணும். இந்த கோலனில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வேல்யூஸ் இருக்கணும். குரூப் ஆஃப் வேல்யூஸ்னால் மீனிங் என்ன அப்படின்னா, லைக் இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங். இதே மாதிரி ஒரு 10 ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. 10 ஸ்ட்ரிங் வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து குரூப் ஆஃப் வேல்யூஸ். லைக் இட் கேன் பி அரேவாக இருக்கலாம், இல்லை லிஸ்டாக இருக்கலாம், மேப்பாக இருக்கலாம், செட்டாக இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம், அது வந்து குரூப் ஆஃப் வேல்யூஸாக இருக்கணும். ஸோ அந்த குரூப் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் இங்கே பாஸ் பண்ணணும், கோலனுக்கு ரைட் சைட் பாஸ் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, லைக் சிங்கிள் ஸ்ட்ரிங் தான் இருக்கு, குரூப் ஆஃப் வேல்யூஸ் கிடையாது. இதை நம்ம குரூப் ஆஃப் வேல்யூஸாக மாற்றணும். அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஸ்ட்ரிங்கில் டு கேர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் அதேவா மாற்றிடும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டரை அதேவா மாற்றிருக்கேன், கேரக்டர் அதேவா மாற்றிருக்கேன். இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸோ லைக் கேரக்டர் எப்பவுமே சிங்கிள் கோட்ஸில் தான் இருக்கும். ஹச் கமா இ கமா எல் கமா அகெயின் எல். ஓகே. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதேல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து குரூப் ஆஃப் வேல்யூஸ். ஸோ 5 கேரக்டர் இருக்கு. சிங்கிள் கேரக்டர் இருந்தால் அது ஒரு சிங்கிள் கேரக்டர். ஒரு 5 கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதைன்னு சொல்லுவாங்க. லைக் அதே அதை குரூப் ஆஃப் வேல்யூஸ். இங்கே நான் அதையில ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால அது அதேன்னு சொல்கிறோம் நம்ம. நீங்கள் வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை செட் அதை மேப் எதில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த குரூப் ஆஃப் வேல்யூஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஓகே. இப்போ கோலனுக்கு லெஃப்ட் சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட டேட்டா டைப் என்ன? இப்போ இந்த சிஹெச்ங்கிற வேரியபிளோட டேட்டா டைப் என்னது? கேரக்டர். இது டேட்டா டைப் கேரக்டர் தான் இதோட டேட்டா டைப். அதை இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். வேரியபிள்ங்கிறது லைக் ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் நேம் கொடுக்கணும். நான் சும்மா சீன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கோலனுக்கு ரைட் சைட் குரூப் ஆஃப் வேல்யூஸ், லெஃப்ட் சைட் அதோட டேட்டா டைப் அண்ட் ரெஃபரன்ஸ் நேம். ஓகே. லூப் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதையில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஐட்ரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கேரக்டராக வந்து இந்த சியில் ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஹச் ஸ்டோர் ஆகும். ஹச் வந்து சியில் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அதை அவுட்டில் ஸ்டோர் பண்ணணும். அவுட்டில் நான் எப்படி ஸ்டோர் பண்ணணும்? ரிவர்ஸ் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அவுட் ஈக்குவல் டு சி பிளஸ் அவுட். ஓகே. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹச் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்த ஐட்ரேஷனில் இ வரும். இந்த இ எகெயின் சியில் ஸ்டோர் ஆகும். இப்போ அந்த சியை எகெயின் அவுட்டில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னா, அவுட்டுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணுறோம். ஆல்ரெடி அவுட்டில் ஹச் இருக்கு. ஹச்சுக்கு முன்னாடி நம்ம சி கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்? ஹச்சுக்கு முன்னாடி உங்களுக்கு இ ஸ்டோர். ஓகே. எல்லா கேரக்டரையும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்த ஐட்ரேஷனில் எல் ஸ்டோர் ஆகும். அதுக்கு அடுத்த ஐட்ரேஷனில் அகெயின் எல் அண்ட் ஓ. இது என்ன பண்ணுது? ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் முன்னாடி ஸ்டோர் பண்ணுது. ஆல்ரெடி இருக்கிற அவுட்டுக்கு முன்னாடி அந்த கேரக்டரை ஸ்டோர் பண்ணுது. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் கிடைச்சிடும். ஓகேங்களா? இதை ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, இன்னொன்று சொல்ல மாதிரிதான் இதுலேயே வந்து நம்ம போட்டிருக்கிறதே வந்து டைனமிக்காக தான் போட்டிருக்கோம். நீங்கள் ஹலோக்கு பதிலாக நீங்கள் எதை வேணாலும் மாற்றிக்கலாம். லைக் வேறு ஸ்ட்ரிங் நான் கொடுத்துக்கிறேன். லைக் வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். வேர்ல்டுன்னு மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஐ மீன் ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஸோ வேர்ல்டு ரிவர்ஸில் வரும். இது டைனமிக் தான். நீங்கள் எந்த ஸ்ட்ரிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இன்டர்வியூஸ்லையும் இது மாதிரி தான் கேட்பாங்க. நார்மலாக சிங்கிள் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் கொடுக்காம டைனமிக் ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் வர மாதிரி தான் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பாலின்த்ரோம், ஸ்ட்ரிங் பாலின்த்ரோம். பாலின்த்ரோம்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறீங்க. ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கும் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கும் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பாலின்த்ரோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் எடுத்துக்கோங்க. மேடம் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணீங்கனாலும் அது மேடம் தான் வரும். ஸோ அப்போது ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கும் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கும் மேட்ச் ஆகுது. அப்போது இது வந்து ஒரு பாலின்த்ரோம் ஸ்ட்ரிங். ஹலோ எடுத்துக்கோங்க. ஹலோ ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இது வந்து ஈக்குவல் கிடையாது. அப்போது இது வந்து பாலின்த்ரோம் இல்லை. ஸோ மேடம் வந்து பாலின்த்ரோம், ஹலோ வந்து பாலின்த்ரோம் இல்லை. புரியுதா?
ஸோ இதில் என்ன பண்ணணும், நம்ம பாலின்சோமா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். இதை செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், அதை நான் ரிவர்ஸும் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் என்ன செக் பண்ணணும், அது வந்து ரிவர்ஸ் ஐ மீன் பாலின்சோமா இல்லையா, அதை மட்டும் தான் நான் செக் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். கண்டிஷனல்ல ஒரிஜினல் ஸ்ட்ரிங் எது, எஸ் தான் உங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங். அண்ட் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் அவுட்டுங்கிறது ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங். அப்போ எஸ் டாட் ஈக்குவல்ஸ், ஸ்ட்ரிங்கில் ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணும். அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணும். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். ஈக்குவல்ஸ் அவுட். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிவன் ஸ்ட்ரிங்கு பாலின்சோம்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லையா, எல்ஸில் போயிட்டு இட்ஸ் நாட் அ பாலின்சோம். ஓகே, ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் பாலின்சோம். இங்கே நான் வந்து நெக்ஸ்ட் மேடம் கொடுத்து செக் பண்ணுறேன். மேடம் வந்து ஒரு பாலின்சோம் ஸ்ட்ரிங், அதை செக் பண்ணோம் அப்படின்னா ஓகே, சாரி நான் மேலே கொடுக்கவே இல்லையா, கண்டிஷன் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா பாலின்சோம் ஸ்ட்ரிங், அதுக்கு வந்து பாலின்சோம்னு அவுட்புட் வந்துருச்சு. அவ்வளோதான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ரிவர்ஸ் வந்து ஃபார் ஈச்லேயும் பண்ணலாம், நார்மல் ஃபார் லூப்லேயும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு 5 ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்குறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்களா, இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.